Hello friends, welcome back to our channel Science Corner. கொஞ்சம் இங்கிலீஷ் நிறைய தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா தாவரங்களோட வேரை பற்றி என்னென்ன வகையில் தாவர வேர்கள் இருக்குது, அது எப்படி வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன லைவ் எக்ஸாம்பிளாக எனக்கு கிடைச்ச பிளான்ஸை வச்சு நான் சும்மா சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்னு ஒரு வகை, அதாவது சல்லி வேர். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் ரூட் ஹேர், இதில் வந்து இது ரூட். ஸோ இது வந்து நம்ம சொன்ன மாதிரி ப்ரைமரி ரூட். அதுக்கப்புறம் அதுலேருந்து நிறைய லேட்ரல் ரூட்ஸ் எல்லாம் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் ரூட் ஹேர்லாம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான், இது எல்லாமே மோனோகாட், அதாவது புல் ஒரு வித்தலை தாவரங்கள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் இது வகையான புல். ஸோ இதெல்லாம் புல்லை பிடிங்கி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஃபைப்ரஸ் ரூட். ஃபைப்ரஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், நார்மலாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே ஃபைப்ரஸ் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம டேப் ரூட்டுக்கு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டேப் ரூட்டுக்கானது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கம்ப்ளீட்டாக டைகாட் எல்லாமே நம்மளது டேப் ரூட்டில் தான் வரும். ஸோ இது வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நம்மளோட இந்த ரூட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் ரூட் ஃபைபர்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ரூட்டுக்கு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதா மணி பிளான்ட். ஸோ மணி பிளான்ட் தான் அந்த அட்வென்டைட்டஸ் அப்படிங்கிற ஒரு டைப்ஸ் ஆஃப் ரூட்டை வச்சுருக்கு. ஸோ அட்வென்டைட்டஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து எந்த இடத்துலையும் எந்த என்விரான்மெண்ட்லேயும் இதனால் வளர முடியும். இது மண்லேயும் வளரும், தண்ணிலையும் வளரும். பட் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது வாட்டரில். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட், அந்த வாட்டருக்குள்ளே அதோட ரூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அதோட ரூட். பட் இதில் வளர்க்கும் போது மேக்ஸிமம் எனக்கு வாட்டரில் வளரலை. ஸோ நீங்கள் யாராவது வாட்டரில் இந்த மணி பிளான்ட்டை க்ரோ பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சின்ன அட்வைஸ் கொடுங்க, எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் ரூட்டை பார்க்க போகிறது பாரசைட் ரூட். ஸோ வாங்க பார்க்க. இப்போ நீங்கள் பாரசைட் ரூட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, பாரசைட் ரூட் அப்படிங்கிறது என்னென்னா, அது வந்து ஒரு வகையான பிளான்ட்டோட ரூட்டு தான். இது என்ன பண்ணுன்னா, ஒரு நல்லா வளர்ந்துருக்க ஒரு பிளான்ட்டு கூட இந்த மாதிரி, அதாவது ஒட்டுணின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி பிளான்ட்டு போய் அட்டாச் ஆகிட்டு இதுக்கு வர எனர்ஜி எல்லாமே, அதாவது நம்மளோட ஒரிஜினல் பிளான்ட்டுக்கு வர எனர்ஜி எல்லாமே இந்த மாதிரி இருக்கிற பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதை அப்சர்வ் பண்ணும்போது நம்மளோட பிளான்ட்டுக்கான எனர்ஜி கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ரூட்ஸ் எல்லாமே இதில் தனியாக செப்பரேட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஸோ இதுதான் அந்த பாரசைட்டிக் ரூட். ஸோ நம்ம 6 ரூட்டை பார்க்க போகிறோம். அதில் 4 ரூட் இப்போவே பார்த்துட்டோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்ப்ளீட்டாக அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸாகவும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ரூட்ஸ் வித் லைவ் எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ வேர்கள்னால் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ வேருங்கிறது ஒரு சின்ன ரஃப் டயக்ராமாக நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேர்கள் அப்படிங்கிறது என்னென்னா, நிலத்துக்கு கீழே தாவரத்தில் இருக்கிற ஒரு பகுதி தான் வேர். ஸோ இந்த வேர் என்ன பண்ணுது, தாவரத்துக்கு தேவையான உணவு, நீர், சைலம் இது மூலயமா கொடுக்கறது, தாவரத்துக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே இந்த வேர்கள்லேருந்து தான் தாவரத்துக்கு போகுது. நம்ம எப்படி உணவு சாப்பிட்றோமோ அது மாதிரி. ஸோ இந்த வேரில் என்னென்ன பார்ட் இருக்குன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேர் எடுத்துட்டா அதில் இது வந்து முதன்மை வேர்னு சொல்லுவோம், ப்ரைமரி ரூட், முதன்மை. ஸோ அதுக்கு பக்கத்தில் இந்த பிரிஞ்சு வர பகுதிகள் எல்லாமே லேட்ரல் ரூட்டுன்னு சொல்லுவோம். லேட்ரல்னால் பகுதி, அதில் இருக்க ஒரு பகுதி அப்படி. அதுக்கப்புறம் வேர் முடிச்சுன்னு கூட சொல்லுவோம். ரைசோபியத்தினால நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியானால் உருவாகிற அந்த முடிச்சுகள். அதுக்கப்புறம் வேரோட அடிமுனையில் என்ன இருக்குன்னா, வேர் தொப்பி, ரூட் கேப் இருக்கும். இந்த ரூட் கேப் எதுக்கு இருக்குன்னா, டு ப்ரொடெக்ட் த ரூட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் க்ரோத்துக்கும் இதுதான் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் இதோட வேலை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிலதை பார்க்கலாம். வேர் முடிகள். ஸோ வேர் முடினா ரூட் ஹேர். அதில் எதுக்கு இருக்குன்னா, சில இன்ட்ராக்ஷனுக்காக இருக்குது. ஸோ இப்போது நம்ம டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மொத்தம் 6 டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபைப்ரஸ் ரூட். ஃபைப்ரஸ் ரூட் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபைப்ரஸ்னால் நார் மாதிரி இருக்கும், அதோட வேர்கள், தசை நார்கள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மோனோகாட் அப்படின்னா ஒரு விதலை தாவரங்களில் மட்டும்தான் இந்த வகையாக இருக்கும். ஒரு விதலை தாவரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதாவது இந்த புல் அந்த மாதிரி இல்லைல்லாம் வரதில்லை, இந்த சல்லி வேர்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து டேப் ரூட் அப்படிங்கிறது என்னென்னா டைகாட்.
ஸோ டைகாட்டுங்கிறது இருவித்தலை தாவரம். இருவித்தலை தாவரத்துக்கு நம்மளுக்கு தெரியும்ல, அந்த அவரை விதை இது ஒரு இருவித்தலைக்கு எக்ஸாம்பிள். இப்படி வரும்ல ஃப்ரெண்ட்ஸ், அவரை விதை. ஸோ இதுதான் அவரை விதை. ஸோ இது ஒரு டைகாட். டை அப்படின்னாலே 2, காட்டுன்னா வித்திலைகள், விதைகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் 3வது அட்வென்டியஸ் ரூட் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அது புதுசாக இருக்குது. ஸோ வாங்க என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் க்ரீப்பிங் ரூட்ஸ். க்ரீப்பிங் ரூட் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஹாரி பாட்டர் படம் பார்த்துருக்கீங்களா? அப்போது இந்த ரூட்டை டெஃபினட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்தையும் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து டியூபரஸ் ரூட் அப்படிங்கிறது என்னென்னா, கிழங்குகள் டியூபிக்கிள் மாதிரி இருக்கும். கிழங்குகள் எல்லாமே நிலத்துக்கு அடியில் ரூட்டில் தான் வருது. ஸோ அதனால் அது டியூபரஸ் ரூட் சொல்லுவாங்க. அடுத்து பேரசைட்னாலே கொல்லிகள், நம்மளை கொல்ல போகிறதுன்னு அர்த்தம். ஸோ பேரசைட் ரூட் அப்படிங்கன்னா நம்ம ஒட்டுண்ணிகள்னு சில படிச்சிருப்போம். ஸோ அந்த ஒட்டுண்ணி தாவரத்தில் ஒரு வகை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.